கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கர்த்தர் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருப்பார்? இதுக்கான பதில் நித்திய வெளிச்சமாக இருப்பார். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவன் எதனால் இடை கட்டினார்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனம். என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You had taken away my cloths of mourning and clothed me with joy. Psalm 30:11. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துக்கலாமா? ஹானா ஒரு தையல் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலாம். மற்றவங்களுக்கு அழகான உடைகளை தைத்து கொடுப்பது அவளுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஆனால் அவள் இதயத்தில் ஒரு ஆழ்ந்த துக்கம் இருந்ததான். அவளை திருமணம் செய்ய இருந்தவன் திடீர்னு அவளை விட்டு சென்றானா. அதுக்கப்புறம் கிராமத்தில் உள்ள மக்கள் அவளை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாங்களா. தினமுமே ஹானா அந்த வார்த்தைகளை கேட்டு மன உடைவாளாம். மெதுவாக அவள் வண்ணமயமான உடைகளை அணிவதை நிறுத்தி மங்கலான நிற ஆடைகளை மட்டும் அணிய ஆரம்பித்தாளா. அவளுடைய துக்கம் அவள் மனதில் மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கையிலே தெரிந்ததா. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்ததா. அப்போ ஜபக்கூட்டம் முடிந்த பிறகு தேவாலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஹானா பலிபீட அருகில் ஒரு பழைய பாடல் புத்தகத்தை பார்த்தாலாம். அதுக்குள்ளே யாரோ ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தாங்களா. அந்த வசனத்தை ஹானா மீண்டும் மீண்டும் வாசித்தாலாம். அன்னைக்கு இரவு அவள் ஜெபித்தாலாம். ஏசப்பா, சந்தோஷமாக எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும்னா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். நாட்கள் கடந்துச்சான். ஹானா ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக உடைகளை தைத்து கொடுக்க ஆரம்பித்தாளா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய சிரிப்பு திரும்பி வந்ததா. ஒரு காலத்தில் கண்ணீர் துடைத்த அந்த கைகள் இப்போ மற்றவங்களுக்கு ஆறுதலாக மாறிச்சான். ஒரு கிறிஸ்மஸ் நாளில் தேவாலயத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு விழா நடந்ததா. எல்லா குழந்தைங்களுக்குமே ஹானா வண்ணமயமான அழகான உடைகளை தைத்து கொடுத்தாலாம். அந்த குழந்தைகள் சிரித்து கொண்டே அவளை கட்டிப்பிடித்தப்போ அவள் கண்களில் மறுபடியுமே கண்ணீர் வந்ததா. ஆனால் அந்த கண்ணீர் இப்போ துக்கத்தின் கண்ணீராக இல்லை. அந்த நேரத்தில் ஹானா ஒரு உண்மையை புரிந்து கொண்டாலாம். மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில் துக்கத்தாலும் அவமானத்தாலும் மூட முயற்சிக்கலாம். ஆனால் தேவன் மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியால் ஆடையிட முடியும். ஆமென்.